வணக்கம் நண்பர்களே! மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம 3 குறள் பார்த்திருக்கிறோம். இந்த அழுக்காராமை என்கிற அதிகாரத்துல. 4வது குறள் என்னன்னா, அழுக்காற்றின் அல்லவை செய்யார். அழுக்காற்றின் அல்லவை செய்யார். அந்த அந்த அழுக்காறு அப்படிங்கிற அந்த பொறாமை உணர்ச்சியில அல்லவைகளை தவறான காரியங்கள், தீய காரியங்களை ஒருவர் செய்யார். அவர் எப்ப செய்யாருன்னா, இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கரி. இப்ப முன்னால அந்த இத அந்த அறனும் ஆக்கமும் வேண்டாதவன் தான் இந்த மாதிரி காரியங்களை செய்வாங்கன்ட்டு அவரு சொன்னார். இப்ப என்ன சொல்றாருன்னா, அழுக்காற்றின் அல்லவை செய்யார். அதே அந்த அழுக்காறுனால அவன் அல்லவையான காரியங்களை ஒருவன் செய்ய மாட்டான். அவன் எப்ப செய்ய மாட்டான்னா, அந்த இழுக்காற்றின் ஏதம் அதனால் வரக்கூடிய துயரங்கள், ஏதம் துயரங்கள் படுபாக்கறிந்து அத நன்றாக தெரிந்தவர். பாத்துக்கிடுங்க, நாம இந்த மாதிரிலாம் பொறாமைங்கிற அந்த ஒரு உணர்வோட நாம இருந்தோம்னா, நாம இந்த அதனால நாம யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம ஒரு தீங்கு செய்தோம்னா, அதனாலதான் நமக்கு நாம நல்லா இருக்க முடியாது. நாம அதனால நம்ம கெட்டு குட்டிச்சவரா போயிடும். அந்த நீ பிறரை நீ பார்க்காத. ஒவ்வொரு தாய் தகப்பன்களுமே பிள்ளைகளுக்கு இந்த மாதிரிலாம் அந்த சொல்லி கொடுப்பாங்க. டேய் பாத்துக்க, நீ அது மாதிரிலாம் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாது. சில பிள்ளைகள் இயல்புல அப்படி இருக்கும். அந்த பிள்ளைகள் ஏதாவது ஒண்ணு சொல்லும். உடனே தாயும் தகப்பன்களும் சேர்ந்து பொறாமைப்படுவாங்க. அந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்துவாங்க. அப்படிதான் அந்த மாதிரிலாம் இல்லாம அந்த பிள்ளைகளை வேண்டாம்ப்பா, இதுல நம்ம போகும்போது இந்த வழி அந்த அழுக்காற்றின் அல்லவை செய்யார். நீ இந்த மாதிரிலாம் நினைக்காத. அதனால பிறருக்கு தீங்க நம்ம செய்யணும்னா எதுவும் நினைக்க கூடாது. அதுக்கு காரணம் என்னன்னா, அதுல உள்ள தீமைகள் ரொம்ப ஜாஸ்தி. இதனால நமக்கு நாம முன்னேற முடியாது. நாம முன்னேறணும்னா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுல நம்ம முன்னேற பார்க்கணும். ஐயா, அதாவது அடுத்தவங்களை பற்றியெல்லாம் நீங்க பார்க்கிறாதீங்க. நீங்க உங்களுக்கு உள்ளத உலகத்துல நீங்க ஒரு இடத்த ஆக்கிபை பண்றீங்க. இந்த உலகத்துல ஒரு சின்ன இடத்த அதுல நீங்க வளர்ந்து போக முடியும். அதுக்கு அந்த எப்படி அப்படிங்கறத உங்களுக்கு அது வாழ்க்கையில தாய் தகப்பங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா படிப்புகள்ல வரும். படிப்புகள் நம்ம எல்லாத்தையும் படிக்கிறோம். அப்ப அந்த படிப்புகள்ல எல்லா விஷயங்களுமே அதுல வரும். எத்தனையோ கதைகள் அதுல வரும். எத்தனையோ பாடல்கள் வரும். அதுல எல்லாமே ஒருவருடைய வளர்ச்சியில அந்த மாதிரிலாம் ஒரு தவறான காரியங்கள் செய்தவங்க எல்லாம் எப்படி கீழே போனாங்க, நல்ல காரியங்கள் செய்தவங்க எப்படி மேல போனாங்க, அந்த கதைகள்
அதுக்கப்புறம் வந்து சரித்திர கதைகள் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய அந்த நம்மளுடைய இந்த சிலப்பதிகாரம் இப்படி இந்த மாதிரி பல கதைகளை வந்து நாம அப்படி படிக்கும் பொழுது வந்து நாம வந்து அந்த அதுகளை வந்து நம்ம வந்து உள்ளத்துல வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படி அப்படி எடுத்து அதுகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீடுகளை வந்து நாம ஒவ்வொரு ஒவ்வொரு மதத்தவரா இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒவ்வொரு சில சில இதுகள் இது எல்லாம் வந்து நாம தெரிஞ்சு உங்களுடைய அப்பதான் அவங்க வந்து அந்த குடும்பத்திலேயோ அல்லது அந்த பிள்ளைகளோ இவங்க எல்லாருமே வந்து அந்த வந்து தெரிஞ்சு அடுக்காற்றின் நல்லவை செய்யார் இடுக்காற்றின் வேதம் அதுவும் அதுல வந்து நம்ம போகும் பொழுது நாம கீழே விழுந்துருப்பா நாம வந்து ஒரு இதாகிடும். அதனால கண்டிப்பாக வந்து இதுகளெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த தன்மையை தான் இதை வந்து மறுபடியும் மறுபடியும் அந்த முதல்ல உள்ள கருத்துக்கள் வந்து அப்படி சொல்றாரு அரணும் ஆக்கமும் வேண்டான்னு போறவன் தான் அப்படி போவோம்ப்பா. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா அந்த அழுக்காற்றின் அல்லவை அந்த அழுக்காறுல போகும்போது நீ அல்லவை செய்வ அந்த அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதோ படும் எல்லாம் வந்து தேர்த்திடணும். இந்த இழுக்காற்றின்ல போகும்போது என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்து செய்யணும் அப்படின்னு அத ஒரு விஷயத்த வந்து அத வந்து மறுபடியும் மறுபடியும் நம்ம கிட்ட அவர் சொல்லும் போது அத ஒரு ஒரு மாற்று பாதையில வந்து நமக்கு சொல்லி கொடுத்தாரு. முதல் இதுல வந்து ஒருத்தன் புரிஞ்சுக்கலன்னா அதாவது அந்த அரணும் அரண் ஆக்கம் அது அதை யாரும் புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு பார்க்கணும். அதை புரிஞ்சுக்கிடலைன்னா அப்போ அழுக்காற்றின் நல்லவை செய்வார் இழுக்காற்றின் ஏதம் அப்ப இதை சொல்லியாவது அதை வந்து நாம ஒருவேளை இதை சொல்லும்போது முதல்ல சொல்லும்போது கவனிக்க தவறுனால இப்போ இதை வந்து கவனிக்கலாம். அதுக்காகத்தான் இந்த மாதிரி இதுல வந்து திருவள்ளுவர் மீண்டும் மீண்டும் அதை சொல்றாரு. நீங்க அடுத்த முறையில நீங்க பாருங்க அதையும் வந்து நாம பார்க்கும் பொழுது தெரியும். ஆகவே நண்பர்களே இந்த 4வது குறளும் அப்படிப்பட்ட ஒரு அந்த அழுக்காறுங்கிற அந்த ஒரு கொடிய ஒரு குணத்தை வந்து நாம வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளை வந்து திருவள்ளுவர் இவ்வளவு பாடுபட்டு நமக்கு வந்து இவ்வளவு சொல்றோம். அதுகளை எல்லாம் நாம வந்து கேட்கணும். சரி நண்பர்களே, நாம வந்து அடுத்தாப்புல என்ன திருப்பி அந்த அழுக்காருடைய தீமைகளை பற்றி என்ன சொல்றோம் பார்ப்போம். அதுவரை உங்கள் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.